வார்த்தை. இந்த ஆண்டுக்கென்று தேவன் நமக்கு, நம் சபைக்கு, நம் சபை ஜனங்களுக்கு தருகிற வார்த்தை நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 22 to 27. 24வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். முதல் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his face towards you and give you peace. இப்போ தமிழில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. இந்த 2026 ஆண்டில் உனக்கு சமாதானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தயவு உன்னை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன்ஸ் நம்ம சேர்ந்து அறிக்கை செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் அறிக்கை செய்யுங்க. சங்கீதம் 24வது அதிகாரம் 7வது வசனம். Lift up your heads, you gates, be lifted up, you everlasting doors. The King of glory will come in. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, வாசல்கள் எங்களுக்காக திறக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். மகிமையின் ராஜாவே, நீர் உட்பிரவேசிப்பீராக. இந்த 2026 ஆண்டில் ஆண்டவரே, let you walk before us. Open up you heavenly gates, oh ancient doors. ஆண்டவரே, உம்முடைய ஒரு நெருங்கிய ஐக்கியம், ஆண்டவரே, a deeper relationship with you. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. a new fellowship, ஆண்டவரே, new encounter. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே வாசல்கள் எங்களுக்கு திறக்கட்டும். ஆண்டவரே, பரலோக வாசல்கள் எங்களுக்கு திறக்கட்டும். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். Ephesians 3:20. God will do exceedingly above all I can ask or think. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த 2026 ஆண்டுல நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, we decree and declare that you will do great things for us. எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதை பார்க்கிலும் ஆண்டவரே, எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. we declare your goodness over our lives. ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Lamentations chapter 3 verse 22 to 23. His steadfast love never ceases. His mercies are never ending. They are new every morning. His faithfulness is great. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. Lord, we declare that every morning we will receive new grace. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்கு புதிய கிருபை, உம்முடைய இரக்கங்கள். Lord, let your love never cease over our family. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேலும், பெத்தேல் இன்டர்நேஷனல் சர்ச் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஆண்டவரே புதிய கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, நியூ mercies every morning. சங்கீதம் 92:12-13 வசனங்கள். The righteous shall flourish like the palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those that are planted in the house of the Lord shall flourish in the courts of God. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 128 2வது வசனம், for you will eat the labor of your hands, you will be happy and it will be well with you. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டுல ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிக்கிற பணமோ ஆண்டவரே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே அதை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சத்துரு ஒரு காரியத்தை எங்க கிட்ட இருந்து திருடாதபடிக்கு அப்பா எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து எங்களை திருப்தி ஆக்கி நீ நடத்துவீராக. உம்முடைய சமாதானம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய வல்லமை எங்களோட பங்காக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்க அறிக்கை செய்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய வல்லமை எங்களோட பங்காக இருப்பதாக. சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம், for you will light my lamp, Yahweh, my God will light up my darkness. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஆண்டவரே, இந்த ஆண்டில் ஆண்டவரே நீர் எங்கள் விளக்கை ஏற்றுவீராக, எங்கள் குடும்பத்தின் விளக்கை ஏற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற விளக்கை ஏற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை ஆண்டவரே நீர் வெளிச்சமாக்குவீராக. ஆண்டவரே, every part of our life எங்கெங்கெல்லாம் இருள் காணப்படுகிறதோ இந்த ஆண்டில் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ளாக எங்களை நடத்துவீராக. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம், for sin will not have dominion over you, for you are not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கும் ஆண்டவரே எங்க ஜனத்தின் மேலே ஆண்டவரே பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை நடத்துவீராக. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. let his grace have dominion over you, not the sin. ஆண்டவரே, பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய நீதி எங்களை மேற்கொண்டு ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் எங்களை நடத்துவீராக. எபேசியர் 2:10வது வசனம், for we are his workmanship, created in Christ Jesus for good works which God prepared before so that we could walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே எங்களையும் எங்க குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நற்கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியை செய்யும்படிக்கு எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை சிருஷ்டிப்பின் நோக்கத்தின்படி நாங்கள் ஓடுவதற்கு, உமக்காக ஓடுவதற்கு, இந்த புதிய ஆண்டுல உமக்காக ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு பலனை தருவீராக. எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நற்கிரியைகள் செய்கிற ஒரு பாத்திரமாக, a vessel of honor for your glory. ஆண்டவரே, எங்க கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு சமாதானத்தோடு வாழும்படிக்கு இந்த ஆண்டில் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் கஷ்டங்கள், எங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் எடுத்து போடுவீராக. டேக் அவே our anxiety. ஆண்டவரே, எங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1-3வது வசனம், therefore if you have any encouragement being united with Christ, if any comfort from his love, if any common sharing in spirit, if any tender compassion, then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit and of one mind. Do nothing out of selfish ambition or vain conceit, rather in humility value others above yourselves. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் கோவப்படாம ஐக்கியமாக ஆண்டவரே ஒருவரை நேசித்து
ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஒரு மனதோடு சமாதானத்தோடு ஒருவரை மன்னித்து நாங்கள் இந்த சபையில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தில் ஆண்டவரே நாங்கள் கோவப்படாதபடிக்கு ஆண்டவரே எல்லார் கூடயும் ஆண்டவரே ஒரு சந்தோஷமாக ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தோடு வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க எல்லா சண்டையின் ஆவி எரிச்சலின் ஆவிகளை எடுத்து போடுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல தங்கி இருக்கட்டும். Deuteronomy chapter 33 verse 23. He will satisfy you with favor, full with blessings of Yahweh, and you will possess the west and the south. கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற் திசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். ஹalleluya. கரங்களை உயர்த்து ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி நீ நடத்துவீர். ஹalleluya. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே உம்முடைய தயவினாலே எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே we will secure our territories. ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் ஆண்டாக இதை தருவதற்காக நன்றி. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு உங்க எல்லையை விரிவாக்கும் ஆண்டாக ஆண்டவரே இந்த ஆண்டை நீ தருவதற்காக நன்றி அப்பா. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். For as many are led by the Spirit of God, these are the children of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உம்முடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு ஜனமாக. ஹalleluya. எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள எங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே கொண்டு செல்வீராக. ஆண்டவரே நீச்சல் ஆழத்துக்கு ஆண்டவரே நாங்கள் முழுகிற ஆழத்துக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு செல்வீராக. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரோட ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே உம்முடைய பாத்திரவானாக எங்களை மாற்றுவீராக. Lord, make us your very own children. ஆண்டவரே உம்முடைய புத்திரர்களாக ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்கிற உம்முடைய புத்திரர்களாக எங்களை இந்த புதிய ஆண்டுல நீங்க நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நடத்துகிற ஒரு அனுபவத்தை எங்கள் சபைக்கு தருவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா உங்களோட சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு ஜனமா. Lord, we want to hear your voice. உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. உம்மை தொடணும். உம்முடைய பிரசனத்துல தரித்து இருக்கணும். உம்முடைய பிரசனத்துல தங்கி இருக்கணும். உங்க ஆலயத்துல தங்கி இருக்கிற ஒரு அனுபவம் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே எங்களுக்கு இந்த மேன்மையான அனுபவத்தை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்களோட பிரசனம் மாத்திரம் எங்களுக்கு போதும். வேற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு தேவையில்லப்பா. உம்முடைய பிரசனத்தால எங்களை நிரப்புங்க. உங்க பிரசனத்தால எங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்க கரங்களை பிடித்து நடத்துவீராக ஆவியானவரே. எங்களை தேற்றுகிற தேவமே ஆவியானவரே. the sweet presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரோட பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரோட பிரசன்னத்தை உணருங்க. Lord, we welcome you. We welcome you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Live inside of me. வாரும் தூய ஆவியே. அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்து பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் என்னை நீரை
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Come here, Holy Spirit. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Hallelujah. இந்த புதிய ஆண்டுல அவர் முகத்தை உங்களுக்கு நேராக பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உங்களை வழி நடத்துவாராக. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹாப்பி நியூ இயர். ஒரு வாழ்த்துங்க. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து புதிய ஆண்டுக்குள் தேவன் நம்மளை வழி நடத்திருக்கிறார். ஒருத்தரை பார்த்து விஷ் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் போய் விஷ் பண்ணுங்க. எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுங்க.